வெல்கம் டு ஐஎம்ஏ கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து ஒரு ஆஃபீஸர் என்ட்ரிக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டெக்னிக்கல் கிராஜுவேஷன் கோர்ஸ்னு சொல்லலாம். இதே டிஜிஹெச் 144 ஜனவரி 2025, அதாவது 2025 ஆண்டுக்கான டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 143 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் கோர்ஸ் அன்மேரிட் மேல் ஒன்லி தான். ஃபீமேல் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூன், அங்கே தான் பர்மனெண்ட் கமிஷன். இது ஒரு பர்மனெண்ட், அதாவது நீங்கள் வந்து பர்மனெண்ட் கமிஷனில் வந்து 70 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒர்க் பண்ணலாம். ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கிற வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு சில ஸ்டேட்டு இந்தியாவிலேருந்து வேறு எதுவும் போயிருந்தால், அமெரிக்கன் ஆஃப்ரிக்கன்லேருந்து வந்திருந்தாலும், போலான் பாகிஸ்தான் இருந்து நம்ம இந்தியாவில் இறப்பிருந்தாலும் அவங்களுக்கும் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும். அவங்க கொடுத்துக்க ட்ரையலில் முடிச்சிருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. 2 ஸ்டேஜ் லெவல் நடக்கும். உங்களுக்கு ஒரு 5 days வந்து கிட்ட இன்டர்வியூ வந்து நடக்கும். அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டா வந்து ஒரு ஆஃபீஸர் அண்ட் லெஃப்டில் ரேங்கில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 15 to 1 lakh வரை உங்கள் சேலரி வர இருக்கும். அதுக்குள்ள வந்து உங்களுடைய யூனிட்டை பொறுத்து சேலரி வந்து பேசிஸ் வந்து மாறும். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் 20 to 27 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1 ஜனவரி 2025 பேஸ் பண்ணி தான் வந்து இது ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது 2 ஜனவரி 1998 to 1 ஜனவரி 2005 இதுக்குள்ளே நீங்கள் இருந்து ஃபைனல் இயர் படிக்கிறீங்க இன்ஜினியரிங்கில் அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்க இருக்க இது பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்ளை 1 ஜனவரி டென் மேட் டு அடிஷ்னல் பாயிண்ட் ஐஎம்இ வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக் அலவன்ஸ் ஸ்டைஃபண்ட் அண்டு அதர் அலவன்ஸ் பெய்டு த ப்ரொடக்ட் டிகிரி சர்டிஃபிகேட்டை பொறுத்து இது ஒன்றும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி பொறுத்தளவில் இந்த பர்டிகுலர் இதில் சிவில், அதாவது கோர்ஸ் வந்து சிவில் சம்மந்தமான சிவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி சொல்லியிருக்காங்க. ஈக்குவேட்டட் இன்ஜினியரிங், அதாவது இந்த டெக்னிக்கல் சிவிலில் பேசிஸில் இந்த இன்ஜினியரிங் லெவலில் நீங்கள் முடிச்சிருந்தால் பண்ணலாம். அதாவது சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், பில்டிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 விதமான கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 15 கிட்ட கொடுத்துருக்காங்க. 16 அந்த வேகன்சி இது பண்ணலாம். அதுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சிவிலை பொறுத்தவரை 7 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறையா இது இருக்குது. இந்த டெக்னிக்கலில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கலான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் எஸ்சி அண்டு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் வந்து இந்த ட்ரேடில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சயின்ஸு டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதில் வந்து ஒரு 7 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்க எந்த டிகிரி என்ன இதில் வருது அப்படி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்து பாருங்கள். ஃபைனலில் வந்து ஃபைனல் செம் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு அரியரும் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து பர்சன்டேஜை பொறுத்தவரை எபோவ் லெவலில் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஆஃபீஸர் என்ட்ரிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பர்டிகுலராக இந்த டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 3 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டெக்னிக்கல் லெவலில் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் வந்து நீங்கள் காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கேற்றப்பில் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூவும் கொஞ்சம் டஃப்னஸாகவும் இருக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பேன். 2 பேஸில் நான் வந்து தனியாக வந்து சொல்கிறேன். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரை எலக்ட்ரானிக்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபைபர் நிறைய இன்ஜினியரிங் டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து 1 by 1 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து 140, அதாவது 144 சிஜிடியில் வந்து எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2025க்கான ஆஃபீஸர் என்ட்ரி. ஆனால் வருஷம் ஆஃபீஸர் என்ட்ரி வந்து எடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். மெக்கானிக்கல் வந்து ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டெக்னிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மஸ்ட் இன்ஜினியரிங், ஸ்டீம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டீமில் வந்து ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் அதில் நிறையா இருக்குது. இதில் ஒரு 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 1 by 1 வந்து உங்களுடைய இதை வந்து செக் டோட்டலாக வந்து இந்த அதாவது 2025க்கான டிஜிசி 144 கோர்ஸ் வந்து 30 வேகன்சி வந்து இருக்காங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஓவர் இந்தியா லெவலில் தான் காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ பற்றி உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஜாயின் த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஷார்ட் சர்வீஸ் போட்டு அப்புறம் வந்து பர்மனெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கமெண்ட் 144 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபெண்டு டைப் ஆஃப் கமிஷன் செலக்டட் ஸ்டார் சர்வீஸ் கமிஷன் ப்ரொமோட் ரேங்க் லெஃப்டினன்ட் ரேங்கில் தான் உங்களை வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் கமாண்ட்
ஹவுஸ் வில் பே த இந்தியன் மேன் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே அண்ட் அலவன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் இது பண்ண பிறகு உங்களுக்கு ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் த ட்ரைனிங் முடித்த பிறகு உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் கமிஷன் ஆர்மி லெஃப்டினன்ட் ரேங்கில் வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு பர்மனெண்ட் கமிஷனில் இது பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து தெளிவாகவே அவங்களே சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங்கை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 12 மாதம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 12 மாதத்தில் வந்து நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டெக்னிக்கல் சம்மந்தமாக நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் மொத்தம் 12 வாரத்துக்குள்ளே வந்து உங்களுடைய இது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் இதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு அமௌண்ட் அது வந்து 16,220 ரூபா சும்மா இருக்கும். அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சோடனே உங்களுக்கு இது வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சர்வீஸில் வந்து லெஃப்டினை வந்து ஆன் கமிஷனில் வந்து போவீங்க. அதுக்கப்புறம் கேப்டனை வந்து 2 இயர்ஸு, அப்புறம் மேஜர் வந்து 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆவீங்க. லெஃப்டினன்ட் கர்னல் தான் மேஜர் கர்னல் அப்படின்னு சொல்லி இப்படி கிரேட் வந்து உங்களுக்கு ஏறிக்கிட்டே போகும். ஏன்னா பர்மனெண்ட் கமிஷன் உங்களுக்கு வந்து லெஃப்டினன்ட் ரேங்கில் வந்து ஸ்டார்டிங்கில் இது பண்ணால் உங்களுக்கு லெவல் 10ல் சேலரி வந்து கொடுப்பாங்க. 56,000லேருந்து 1,70,000 வரை வந்து இருக்கும். ட்ரைனிங்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஏறிக்கிட்டே போகும். கேப்டன் போகும்போது ஒவ்வொரு ரேங்க்கு ஏற்றாப்புல உங்களுடைய சேலரி ஸ்டைஃபண்ட் வந்து கூடிக்கிட்டே போகும்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் ஸ்டைஃபண்ட் கேண்டிடேட் ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக தான் வந்து கொடுப்போம். மிலிட்ரி சர்வீஸ் எம்எஸ்சி ஆஃபீஸர்னு வந்து கொஞ்சம் 15,000 தனியாக கொடுப்பாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபிக்ஸட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பர் மந்த்து என்னென்னு சரியாக தெரில. 10,100 வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங்லேயே வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்புறம் வந்து ஃபேராக ரிசீவ் டெக்னிக்கல் ட்ரெஸ் அலவன்ஸு அதெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி அதர் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்துக்குங்க. அவர் ஹெட்ஷிப் ஹைட்டு மீடியம் லோயர் அப்படி வந்து தனியாக ஒவ்வொரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னு செக் பண்ணி பாருங்க. யூனிஃபார்ம் அலவன்ஸ் வந்து 20,000 பர் இயருக்கு வந்து சப்ஸ்டண்டர்ட் ட்ரெஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசிவ் ஆஃப் கைடன்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கு மாதம் வந்து 2,200 வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 12th நர்சரி அந்த மாதிரி பண்ணியிருந்தா வந்து கொடுப்போம்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளையை பொறுத்தளவில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி ஏஜ் அடி போன மாதிரி இருக்கும். ஆஃபீஸர் என்ட்ரி அண்ட் லாகின் மேலே கீழே வந்து உங்களுக்கு வந்து ஜேசிஓ அதாவது சிப்பாய் என்ட்ரி இருக்கும். மேலே வந்து ரெட் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபீஸர் லாகினில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த அப்ளை ஆன்லைனில் போய்ட்டு எலிஜிபிளை போகிறது அதில் இந்த கோர்ஸ் இருக்குது அந்த கண்ணி கொடுத்து சேவ் அண்ட் கண்ணி கொடுத்தீங்கன்னா சம்மரி டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு கரெக்டாக எல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. மறுபடியும் வந்து உங்களால் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் வந்து சொல்கிறேன். அப்புறம் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து ஃபைனலில் படிக்கிறீங்க 6th செம் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. ஒரு 12 weeks அதுக்குள்ள வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு 8th செம் நீங்கள் வந்து அரியர் இல்லாமல் இது பண்ணால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அரியர் இருந்தீங்கன்னா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 2 ஸ்டேட் ஆஃப் செலெக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டால் நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடலாம். ஒரு 5 days வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் எந்த இதுவும் பண்ண மாட்டோம் மாதிரி நாங்கள் ரீஃபண்டபிள் எதுவும் கொடுக்குறாங்க இல்லை ரெக்கமெண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் பொறுத்தவரை எஸ்எஸ்பி என்ட்ரி போனால் வந்து ரீஃபண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் எதுவும் வந்து அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியலை. எதுவும் மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ வச்சு தான் நாங்கள் வந்து இது ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் வந்து ஐஎம்இ டேராடூனில் வந்து தான் இது பண்ணுற மாதிரி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட் ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் டேட் 10 ஏப்ரல் டு 9 மே 2024 தான் லாஸ்ட் டேட். அதனால தான் சொல்கிறேன். உடனே குயிக்காக பார்த்தோன்னே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் அப்படிங்கிறது அதான் ஒரு இது. வேக்கன்சி பொறுத்தவரை ஆஃபீஸர் என்ட்ரி வந்து அவ்வளோதான் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 30-40 ரொம்பலாம் போட மாட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போய்ட்டீங்கன்னா என்ட்ரி வந்து எஸ்எஸ்பி இன்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு 17 விதமான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கலும் ஒரு 1 வீக் வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷனாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். அதாவது A to Z உங்களை வந்து ஒரு ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு ஈக்குவலாக தான் இந்த வந்து ஆஃபீஸர் என்ட்ரி இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சிலர். அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் புதுசாக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு சம்மந்தமான போடுறது சம்மந்தமாக இருக்குது. அதுக்கடுத்து எஸ்எஸ்ஜிடியில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வர மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட் மேபி வந்து எதிர்பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பாருங்க.